வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நபரை பற்றி நம்மளுக்கு தெரியணும். உடனே நம்ம என்ன செய்வோம்? அவன் நட்பு வட்டாரங்களில் விசாரிப்போம், சொந்த பந்தங்களில் விசாரிப்போம். எல்லா பகுதியிலும் விசாரணை முடிந்ததற்கு பின்பா நம்மளுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால் அவன் பக்கத்து வீட்டில் வந்து விசாரிக்க ஆரம்பிப்போம். மற்ற எல்லா நபர்களும் சொல்லாத விஷயங்களை அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் முழுமையாக அறிஞ்சிருப்பாங்க, முழுமையாக சொல்லவும் செய்வாங்க. அந்த அளவுக்கு நம்மளை கண்காணிக்கக்கூடிய ஒரு உறவு ஒன்று இருக்குன்னு சொன்னால் நம்ம அண்டை வீட்டினுடைய உறவுகள் தான். நபித்தோழர் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹ் இப்னு மஜா, முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு தோழர் கேட்குறாரு, நான் ஒரு செயலை செய்கிறேன், அது நல்லது தான் நான் செஞ்சிருக்கிறேன் அல்லது தீயதை தான் நான் செஞ்சிருக்கிறேங்கிறத வந்து எவ்வாறு நான் அறிந்து கொள்வது என்பது தான் அந்த ஒரு கேள்வி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ ஒரு செயலை செஞ்சு அந்த செயலை பார்த்து உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் இதாக சந்த நீ நல்லது தான் செய்திருக்கிறாய் என்று அவன் சொன்னால் பக்கதாக சந்த திட்டமாக நீ நன்மை தான்ப்பா செஞ்சிருக்கிற. அதே உன் பக்கத்து வீட்டுக்காரன் நீ தீயது தான் செய்திருக்கிறாய் என்று சொன்னால் நீ தீயது தான் செய்திருக்கிறாய் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு நம்மளை முழுமையாக கண்காணிக்கக்கூடிய ஒரு உறவு ஒன்று இருக்குது என்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகள் மனைவியத்துக்கு அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான். அந்த உறவை எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணும்? சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வரும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏன் அபூதர, உன் வீட்டில் நீ கறி குழம்பு வைக்கிற, அப்படி வந்தால் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக அந்த ஆணத்தில் ஊற்றிக்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உறவை பேணி பாதுகாத்துக்கிடணும். கொஞ்சம் ஆணமாவது கொடுத்து அந்த உறவை நீ பேணி பாதுகாத்துக்க. மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை தருவது எப்படி தெரியுமா? அது பாவத்தையும் உன் மீது உண்டான நன்மதிப்புகளையும் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அது போக்கிவிடும். எவ்வாறு ஒரு சூரியனுடைய ஒளி பனிக்கட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறதோ, அதுபோல் நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்யக்கூடிய அந்த நோவினை இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி உன்னுடைய நன்மதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசித்து செயல்படுவோம்.